ஆண்டவருக்கு எதிர சந்தோஷம் அதிகமா இருக்கு. நீங்க அவருக்கு கொடுத்த சத்தியத்துல நீங்க நடந்து காமிக்கும் போது அடுத்த மனுஷன் அதுக்கு என்ன சொல்லும் போது, சாட்சி சொல்லும் போது, என்னப்பா நீ எதுலயுமே தலையிட மாட்டேன்ற, ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு இந்த கூட்டத்துக்கு வர மாட்டோம், போக மாட்டேங்கிற, கெடாவட்டுக்கு வர மாட்டேங்கிற இப்படின்னு எவன் உங்களுக்கு சாட்சி சொல்றானோ அதை கேள்விப்பட்டு ஆண்டவர் என்ன செய்வாராம், சந்தோஷப்படுவாராம். சரிங்களா? அத பாருங்க, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சகலத்தையும் நம்ம உலகத்திலையும் சரி ஆவிலையும் சரி உங்களுக்கு என்ன செய்யறாரு, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சரிங்களா? ஆனா எப்படி இருக்கணும், சகோதரன் எப்படி இருக்கணும், நீ நீ சத்தியத்துக்குள்ள ரொம்ப கரெக்டா இருக்கப்பா அப்படின்னு அவன் பார்த்து உங்களை பார்த்து என்ன செய்யணும், சொல்லணும். இப்படிலாம் ஆண்டவர் இருக்க சொல்லல, சொந்த வந்தவங்களை விட்டுட்டா இருக்க சொன்னாரு இப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும். ஆண்டவருக்கு எது பிடிச்சிருக்கு, நீங்க சத்தியத்துக்குள்ள நடந்து காமிக்கிறீங்களா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கு, பிடிச்சிருக்கு. ஆண்டவருக்கு பிடிச்சமான விஷயம் என்னங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கீங்க நீங்க. சரிங்களா? உங்களுடைய சகோதரன் உங்களை பார்த்து என்ன செய்யணும், நீ இப்படி எல்லாம் ரொம்ப கடுமையா இருக்க கூடாது அப்படின்னு அவன் என்ன செய்யணும், சொல்லணும், அறிக்கை இடணும். இப்படி வாழ்ந்தீங்கன்னா தான் ஆண்டவருக்கு என்ன செய்யும், பிடிக்கும்.